அக்காவும் மாமாவும் ஆமா என்னை எதற்காகவோ வைத்திருக்கிறார்கள். ஆமா என்னவென்று போய் பார்க்க வேண்டும். நான் அன்போடு பிறந்து என் தங்கை மகனும் காதலித்திருந்தார்கள்.
அந்த ரகசியம் தெரிந்து யாரோ பெரிய பாதகன் என் தங்க மகனை கொண்டு விட்டு என்னுடைய மகளுக்கு இப்படி கலங்கத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. நடந்த கதை நடந்தபடியே அவனை மறுத்து விட்டு எந்த உண்மையும் தெரியாம என் தம்பிக்கு தரண்டா வாடா திருமணம் செய்து கொள்ளடான்னு கேட்கலாம். சரி சத்யா, எது நடந்தாலும் நல்லது நடக்கட்டும், நடப்பதை பார்த்துக் கொள்ளலாமா? மாமா நல்லா இருக்கீங்களா? அக்கா மாமா முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் பார்த்தாயா? செந்தாமரை போன்று பூத்து குலுங்கி கொண்டிருக்கின்றதா? மலர்கள் அக்கா மாமா ஏன் இந்த நடத்த காரணம் எதற்காக தெரியுமா? முரளி, நீ ஒரு முறை பெண் கேட்டு என் வீட்டுக்கு வந்தாய். என் தங்கை இல்லை என்று என் அருமை மகள் இருவருமே பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் இப்போது என் ஆசை மகளை ரோஜாவை உனக்கு திருமணம் செய்ய போகிறேன். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் என்ன மைத்துனா ஏன் சிரிக்கிறீங்க? மறுபக்கம் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஏன்னா எந்த அக்கா மகள் எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படி என்று மறுத்து விட்டு சென்றாலோ அவளை திருமணம் செய்து கொள் மைத்துனா என்று சொல்கின்றாயே, இங்கதான் என்னால் உன்னை நம்ப முடியவில்லை. ஏமாமா எதற்காக உனக்கு குற்ற உணர்ச்சி? என்ன காரணம்? குற்ற உணர்ச்சி ஒன்றும் கிடையாது. சரி, அக்கா மகள் நான் என்னை பார்ப்பதற்கு அழகாக இல்லை என்று என்னை ஒதுக்கி வைத்து விட்டு வேண்டாம் என்று மறுத்து விட்டால் அவள் எப்படி எனக்கு திருமணம் செய்து கொள்வார்கள்? முன்பு வேண்டாம் என்ன இப்ப வேணும்னு சொல்றான். அதை செய்யறதானே தாய்த்தா? ஆமா, வேண்டாம். ஆசைப்பட்டால் ஆசைப்படவில்லை, இப்போது ஆசைப்படுகின்றான். எனக்கு திருமணம் என்று சொல்லுகிறார். மாமா எனக்கு பிடிக்குன்னு சொல்றான். முடிச்சு ஏண்டா காவலா, இந்த உலகத்தில் திருட்டு பசங்க யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆமா, நம்மளே ஊர் தாயாட்ட பசங்க. நம்ம கட்டிய அவள் மகள் கற்பை என்றதும் தெரிந்து தனியா பேசுறீங்க. கல்யாணத்துக்கு எப்படி தோரணம் கட்டணும், எப்படி வாழ வாங்கணும், கல்யாண செலவு அதிகமாச்சு போட்டுடலாமான்னு ஒரு யோசனை கேட்டிருந்தாரு. சரி 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 சொல்லிருந்தீங்க. மாமா ஒண்ணு ஒரு முறை கேட்டீங்களா? முரளியை திருமணம் செய்து கொள்வாங்க அக்கா நான் சொல்றேன்ல. சொன்னா சரி சரி. என்ன ஆட்கள் வாழ பார்த்த அக்காவா? அக்கா பொண்ணா? நம்மள வந்து ஏண்டா சின்ன சிறு வயதிலே பொண்ணும் எண்ணி தாய் எடுத்து அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. உனக்கு நான் தாயாகவும் அக்காவுக்கு அக்காவாகவும் உன்னை தாளாட்டி சீராட்டி பாராட்டி உன்னை என்ன அழகாக வளர்த்தேன். இருந்தாலும் என் மகள் உனக்கிட்டாங்கன்னா அவன் நல்லா வாழ்வா, நல்லா இருக்கா. அதனால அக்கா மகள் நீதான் தாய் மாமன், சட்டப்படி நீதான் உனக்கு கல்யாணம் பண்ணு. ஆமா, தாயம் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்கத்தான் மந்திரம் இல்லை அப்படி என்று வாக்கு வல்லவர் வாக்கு எனக்கு. அது மாதிரி எனக்கு தாயும் தந்தையமாக நீங்கள் பேணி காத்திருக்கீங்க. ஆமா, நாங்கள் என்ன வார்த்தை கூறுகின்றீங்களோ அதற்கு நான் நிச்சயம். அதுதான் வேத வாக்கு. சரி, அதை விடு. திருமண நல்ல விஷயம் நடக்கும்போது திருமணம் சிறப்பாக நடக்கணும். எல்லாருக்கும் சிறப்பாக இனிப்பு இனிப்பு மண்டியில் ஏற்றினோடா. இனிப்பு வாரி வாரி ஏறிடா. சாப்பாடு உணவை கேளு எப்படி செய்யறது பாரு. எப்படி 2 படி ரசம் 2 படி ரசம், ஒரு 8 கிலோ பொகுடு, 2 படி ரசம், 8 கிலோ பொகுடு, அப்புறம் பொகுடு ரசம் இருக்கு. ரேஷன் அடிச்சு போடுறாங்களே, மல்லி உப்பு மாதிரி இருக்கும். சாப்பிட்டு போனா என்ன பொங்கல் 3 காணி ரசம் மொட்டு 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 ஊத்திடுறாங்க. பொங்கலுக்கு ரசம்
ஆட ஏன்டா கண்ணாமட்டி போடா. நல்லா இருக்காது பொங்கலுக்கு ரசம். பாட கோழியா. நல்லா இருக்காது பொங்கலுக்கு ரசம். அப்பா கேளு அங்க போய் நில்லு. மாந்தோரம் நீங்கள் எல்லாரும் விழா எல்லாம் ஏற்பாடு பண்ணி சரி பாயாசம். பாயாசம் தான் போடுவா. பாயாசம். ஆ, ஏங்க பாயாசம் பெரிய ஒரு பெரிய பாயாசம். தாலி கட்டுடா. தாலி கட்டு பொண்ணு ஏங்க பாயாசம் கட்டிய பாயாசம். மூண்டுகியே ரசி செஞ்சிருக்காங்க. லைட். யா மூண்டு பாயாசம் இருக்காயா? மூண்டு பாயாசம் பாரு. யா பூண்டுல பாயாசம் இருக்கா? சரி நான் தாமரை வேண்டாம். திருமண ஏற்பாடு புறப்படு சச்சா புறப்படு.